ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேனோ உபனிஷத். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன், உபனிஷத்துக்கு உண்டான இன்ட்ரொடக்ஷன். கைவல்யத்தை பார்த்தலிருந்து இது ஒரு இன்னொரு அப்ரோச்சில் ஒரு இன்ட்ரொடக்ஷன். அதாவது நாம் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு முன்னால் we used to decide whether I can read or not. ஒரு புக் எடுத்து அப்போ அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது அனுபந்த சதுஷ்டயம். அதனோட அடிப்படையில் தான் நாம் ஒரு புக்கை சூஸ் பண்ணுறோம். அப்போ அனுபந்த சதுஷ்டயத்தில் இருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன். அப்போ அவன் கடைக்குள்ள போய் மேக்ஸ் புக்கு வாங்குறான் அப்படின்னா எப்படி அவன் அந்த புக்கை சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, அவன் அந்த புக்குக்கு அவன் அதிகாரியா அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் 8th ஸ்டாண்டர்ட் பையன் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கு தான் வாங்கின மாதிரி அதிகாரித்துவம் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ வேதம் என்பது எதற்கு எனக்கு பயன்படுது அப்படின்னா, இதனுடைய அடிப்படை என்னது, அனுபந்த சதுஷ்டய அடிப்படையில் கர்மகாண்டம் யாருக்கு, யூ ஆர் குவாலிஃபைடு அதிகாரி ஃபார் கர்மகாண்டம், ஹூ இஸ் அதிகாரி ஃபார் ஞானகாண்டம் அப்படின்னா, வேதம் இஸ் டிவைடட் இன்டு 2, அது எல்லாத்துக்கும் தெரியும். கர்மகாண்டத்துக்கு அதிகாரி யாரு? ஏன்னா கர்மகாண்டத்துக்கு உண்டான அதிகாரி வேற, கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயம் வேற, கர்மகாண்டத்தினுடைய பலன் என்பது வேற, ஞானகாண்டத்தினுடைய விஷயம் என்பது வேற, ஞானகாண்டத்தினுடைய அதிகாரி என்பது வேற, ஞானகாண்டத்தினுடைய பலன் என்பது வேற. வேதமாக இருந்தாலுமே கர்மகாண்டத்தினுடைய அதிகாரி யாரு? நான் இந்த உலகத்துல அப்பிராப்தியஸ்ய பிராப்தி, இதெல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் அடையணும். அதுக்கு இறைவன் என்ன ஹோமம் பூஜை புனஸ்காரம் சொல்லியிருக்காரோ அது பொருள் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறவங்க அதிகாரியே ஆகிறான், குவாலிஃபைட் பர்சன் ஃபார் கர்மகாண்டம். அப்போ அங்க இருக்கிற விஷயம் என்ன? கர்மம். எந்தெந்த கர்மத்தை எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அங்க இருக்கிற விஷயம் கர்மம். என்ன விஷயம்? இந்த கர்மத்தை பண்ணினா மழை பெய்யும், இந்த கர்மத்தை பண்ணினா குழந்தை கிடைக்கும், இந்த கர்மத்தை பண்ணா பிராயச்சித்தமாகும், பாப்பம் பிராயச்சித்தமாகும், இதை பண்ணா காமிய கர்மம், இதை நம்ம எது ஆசைப்படுறோமோ அது இதை செஞ்சா இது கிடைக்கும், ஆரோக்கியம் வேணும்னா இந்த ஹோமத்தை பண்ணணும், இந்த மாதிரி வழிமுறைகள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அதிகாரி வேற, கர்மகாண்டத்தோட அதிகாரி வேற. அடுத்தது அங்க இருக்கிற பலன் என்பதும் வேற. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் பலன். அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், அறிவாகட்டும், குடும்ப வளர்ச்சியாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், ப்ராஸ்பாரிட்டி ஆகட்டும், எல்லாமே லௌகிக், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் அதனுடைய பலனே. அடுத்தது ஞானகாண்டம், அதனோட அதிகாரி வேற. அவன் இந்த கர்மகாண்டத்துக்குள்ள முதல்ல உள்ள பூந்து அதுல கர்மங்களை செஞ்சு தப்பிக்க முடியாது. கர்மகாண்டத்தை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு எடுத்தேன்னா நான் ஆத்ம ஞானத்துக்கு வரனாலாம் அவங்களால வர முடியாது. ஸோ கர்மகாண்டத்துக்கு உள்ள போய் அதுக்கு சொல்லப்பட்ட கர்மங்கள், நமக்கு என்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அதை செஞ்சு, அதை கர்மயோகமாக செஞ்சு, அப்பதான் எங்க வர்றான் ஞானகாண்டத்துக்கு அதிகாரி வரவன் அந்தக்கரண சுத்தியோடு வைராகியங்கிற குவாலிஃபிகேஷனை பெற்று. கர்மகாண்டத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா ஞானகாண்டத்துக்கு உள்ள வர்றவனுக்கு அதிகாரி பேதம் இருக்குது. அங்க மனசுல ஆசை மட்டும் இருந்தா போதும். வேதத்து மேல எது கர்மகாண்டத்துக்குள்ள வரணும்னா மனதில் ஆசை, எது வேணுங்கிற ஆசை, வேதத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், அவன் அதிகாரி ஆயிடுவான், கர்மகாண்டத்துக்குள்ள வந்துருவான். ஆனா ஞானகாண்டத்துக்குள்ள வரணும்னா அவன் வைராகியத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த வைராகியத்தை பெறணும்னா கர்மகாண்டத்துக்குள்ள போய் கர்மங்களை செய்து அப்புறம்தான் அதுல வைராகியமே வரும்.
அதை பெற்றதுக்கு அப்புறம் தான் he is qualified to enter into ஞான காண்டம், அந்த கரண சுத்தி, வைராக்கியம், பை கர்மயோகா, உபாசனா, இந்த மாதிரி மீன்ஸை யூஸ் பண்ணி அவன் qualified to get into ஞான காண்டம். அடுத்து அதுல இருக்கிற விஷயம் என்ன? ஆத்ம ஞானம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். நாட் இகலோக சுகம் பரலோக சுகம் எல்லாம் அங்க கிடையாது. ஆத்ம ஞான ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், மோக்ஷம், பூரணத்துவம், மன நிறைவு, மன அமைதி இன் டோட்டல். அதுதான் அதனுடைய பலன். சோ ரெண்டுக்கும் உள்ள எதுல பேதம் இருக்கு? அதிகாரித்துவத்திலே பேதம் இருக்கு, சொல்லிக் கொடுக்கிற விஷயத்திலேயும் பேதம் இருக்கு, அது கிடைக்கிற பலனையும் பேதம் இருக்கிறது. கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்குள்ள விஷயம். ஃபர்ஸ்ட் கமிங் இன்டு த கர்மகாண்டம், கர்மத்தினுடைய விசாரம். ஏன்னா அதுதான் முறை, முதல்ல இறைவன் அதுதான் கொடுத்திருக்காரு. அதை பற்றிய ஒரு செயல், ஆக்ஷன். அது செயல் நடைபெறுகிற இடத்தை பொறுத்து மூன்றா பிரிக்கலாம். செயல் நடைபெறுகிற ஸ்தானம், கர்ம ஸ்தானம், அதை பொறுத்து மூணு விதமா பிரிக்கிறோம். சரீர பிரதானமா இருக்கும் காய்க கர்ம. சரீர அங்க மனசு இன்வால்வ் ஆனாதாங்க கை மனசுல ஒன்று நினைச்சீங்கன்னா தான் உடம்புல வேலை செய்ய முடியும். சோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? சரீர பிரதானம். மனமே இன்வால்வ் ஆகலின்னு சொல்லல, சரீர முக்கியத்துவம் அதிகமாக முக்கியத்துவம் பெறுவது சரீரம். அதுல செய்யறக்கு கர்மத்துக்கு பேரு கை காலை யூஸ் பண்ணி மனது இன்வால்வ் ஆகும். அப்படி செய்யற கர்மத்துக்கு பேரு காய்க கர்ம. அடுத்தது வாச்சிக்க கர்ம, வேதத்தை ஓதுதல், மந்திர ஜபம் பண்றது, உச்சார சப்தம் போட்டு மந்திரம் சொல்றது, ஜபம் பண்றது, இதெல்லாம் வாச்சிக்க கர்ம. ஸ்தானம் நடைபெறுகிற இடத்தை பொறுத்து பிரிக்கப்படுது. அடுத்தது மனம். மனதை பயன்படுத்தி செய்யக்கூடிய கர்மம் எது? மானச வியாபாரம், தியானம். இது மானச கர்ம. இதுல எது பிரதானம்? ஃபர்ஸ்ட்ல சரீர பிரதானம், அது கொஞ்சம் ஸ்தூலமான கர்மம். வாச்சிக்க கர்மம் அதை விட கொஞ்சம் சூக்ஷ்மமானது. வாச்சிக்கமா நீங்க ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, காய்கமா செய்யறதை விட வாச்சிக்கம் கொஞ்சம் சூக்ஷ்ம புத்தி ஆனா தான் நம்ம சொல்லவே முடியும் மந்திரத்தை எல்லாம். அதுக்கு அடுத்தது மானச வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா, அது அதிசூக்ஷ்மம். மனசுலேயே ஒரு ருத்ரத்தை சொல்றதுங்கிறது அதிசூக்ஷ்மம். அபியாசம் ஒரு 1000 தடவை சொன்னா ஒரு தடவை ருத்ர மனசுல சொல்லலாம். சோ அதிசூக்ஷ்மம் மானச வியாபாரம். இது கர்ம இது கர்மம் ஜென்ம ஸ்தானம். எந்த இடத்துல கர்மம் செய்யறோமோ அதை வச்சு கர்மத்தை மூணா பிரிக்கிறோம். உடல்ல செய்யறோம், வாக்குல செய்யறோம், மனசுல செய்யறோம். இடத்தை பொறுத்து கர்மா இஸ் டிவைடட் இன்டு 3. செய்கிற ஸ்தானத்தை பொறுத்து, கர்மம் பிறக்கிற இடத்தை பொறுத்து கர்மா இஸ் டிவைடட் இன்டு 3, நாட் பை மீ, பை பகவான். அடுத்தது அதனுடைய பலன். இப்ப கர்மத்தை செஞ்சிட்டோம், அப்ப என்ன வரணும்? கர்ம பலன். அதுல 2 பலன். கர்மத்தை செஞ்சு முடிச்சோன்னு கிடைக்கிறது திருஷ்ட பலன், அதை நம்ம அப்பவே அனுபவிக்கலாம். இன்னொன்னு என்னது? அதிர்ஷ்ட பலன். புண்ணிய பாப்ப ரூபேன அதிர்ஷ்ட. அது இப்ப தெரியாது, அது வில் பி என்ன நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதிர்ஷ்ட பலன், புண்ணியம் பாப்பம். சாஸ்திரம் சொல்லுது கண்ணுக்கு தெரியாத பலன். இதனால நிறைய பேர் இது இருக்குன்னு நம்ப முடியாத காரணம், திருஷ்டபலன் எல்லாரும் தெரிஞ்சிடும். அதிர்ஷ்ட பலன்கிறது வேதத்தின் மேல் ஸ்ரத்தா இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் சொல்றங்கிறதுக்காக நம்ம என்ன ஆரம்பிப்போம்? ஃபர்ஸ்ட் பெண்டிங் டிஸ்கவரி, அது வரைக்கும் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதிர்ஷ்ட பலன் இருக்குன்னு யாரும் சொல்லி தர தேவையில்லை. அது புரியுற வரைக்கும் என்ன வேணும்? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பகவான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பலன் அதிர்ஷ்ட பலன். அதனுடைய விளைவு என்ன? புண்ணியம் பாப்பம். அந்த புண்ணியத்தை எப்படி? சுகத்தினுடைய விளைவு. தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க கர்மத்தை பண்ணீங்கன்னா அது புண்ணியமாக, அதிர்ஷ்ட பலன் புண்ணியம். அது சுக அனுபவத்தை கொடுக்கும். எல்லாமே செட் பை பகவான் ஒன்லி, நாட் பை எனி ஆச்சாரியார், நாட் பை எனி மகான். இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. அடுத்தது பாப்பம். அதிர்ஷ்ட பலன் இன்னொன்னு என்னது? பாப்பம். அது எப்படி கொடுக்கும்? அதர்மத்துக்கு உட்பட்டு ஒரு கர்மத்தை பண்ணினீங்கன்னா அதனுடைய விளைவாக நமக்கு வருவது பாப்பம். அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? துக்க அனுபவம். இத கழிச்சுதான் ஆகும், யாரும் தப்பிக்க முடியாது. எப்படி இந்த அதிர்ஷ்ட பலன் எப்படி எந்த மெக்கானிசத்துல ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அதிர்ஷ்ட பலன் இன் வாட் மெக்கானிசம் இட் ஒர்க்ஸ்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியுங்களா பண்ணும்? ஒரு உபாதியை கொடுக்கும். உபாதி சரீரத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்ட பலன் நமக்கு என்ன கொடுக்குதே? ஒரு சரீரத்தை கொடுக்கும். முதல்ல நான் என்னுடைய சரீரம், இப்ப நான் ஒரு சரீரத்தில் இருக்கிறேன்னா அது நான் சம்பாரிச்சது, முதல்ல அது தெரியணும். அது நாய் சரீரமா இருந்தாலும் அது நாய் சம்பாரிச்சது, நான் மனித சரீரம் எடுத்திருக்கேன்னா அது நான் சம்பாரிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் சரீரத்தை கொடுக்கும், உபாதியை கொடுக்கும்.
எது? அதிர்ஷ்ட பலன் உபாதியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது விஷயங்களை கொடுக்கும். விஷயங்கள்னா என்னை தவிர்த்து இந்திரிய விஷயங்களை கொடுக்கும். என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிற விஷயங்கள் அதை கொடுக்கறது யாருதான்? இப்ப நான் இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்றோம். அத்தனை நான் சம்பாதித்தது. ஆகாயத்திலிருந்து அப்படியே பொத்தக்குன்னு வந்து உழுகுலை. எந்தெந்த யார் யாரை பேசுறீங்களோ, யார் யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்றீங்களோ, என்னென்ன நிகழ்வுகளை நீங்க பாக்குறீங்களோ அத்தனையும் நான் சம்பாதித்தது. அது நல்லவர்களை பார்த்தாலும் நான் சம்பாரிச்சது, கெட்டவங்களை பார்த்தாலும் நான் சம்பாரிச்சது, நல்ல அனுபவம் கிடைச்சாலும் நான் சம்பாரிச்சது, கெட்ட அனுபவம் ஏற்பட்டாலும் அதற்கு முழு முதற் காரணம் நான் சம்பாதித்தது. அதிர்ஷ்டபல ரூபமாக வருகிறது. ஆனா நாம ஈஸியா என்ன பண்ணிடுவோம்? இன்னைக்கு மன கஷ்டம், யாருங்க காரணம்? அவங்க காரணம், இவங்க காரணம், இவங்க காரணம், இவங்க காரணம். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், அதுக்கு அவங்க காரணம், டாக்டர் காரணம், அவங்க காரணம், இவங்க ஏதோ உடம்புல அப்படி இப்படி ஏதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே உண்மை கிடையாது. நான் அனுபவிக்கிற ஒரு விஷயமும் அது போக விஷயமா கூட இருக்கலாம். கண்ணுக்கு போகம், காதுக்கு போகம், அல்ல போகத்தை அடக்கி நீங்க எல்லா விஷயங்களும் என்னதான் யான் சம்பாதித்தது. எப்படி? அதிர்ஷ்ட பல ரூபேன. அப்ப அதிர்ஷ்ட பல வரணும்னா அதுக்கு முன்னால் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கர்மத்தை நான் பண்ணிருக்கணும். இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ நான் பண்ணின கர்மத்தினுடைய அதிர்ஷ்ட பலன் தான் எனக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. நான் பாக்குற எல்லா விஷயங்கன்னா ஆப்ஜெக்டுங்க. இப்ப நான் ஒரு செல்போன் வச்சிருக்கேன், ஒரு போன், ஒரு வீடு வச்சிருக்கேன், ஒரு பொருள், எல்லாமே என்னது? கர்ம பலத்தினுடைய விளைவு. அதுக்கடுத்து மூணாவது, இது ரெண்டு, அதாவது என்ன சொல்ற, சரீரம் இருக்கு, விஷயங்கள் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து எங்க இருக்குது? லோகம், உலகம். ஒரு லோகம் இருக்கணும் இல்லைங்களா? அதுலதான் நானும் இருக்க முடியும், விஷயங்கள் இருக்கணும். அப்ப என்ன படைக்கப்பட்டது? லோகம், உலகம். இந்த இரண்டும் இருக்கிற இடம். அது பாருங்க, என்னுடைய கர்மத்தின் விளைவாகத்தான் இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறார். நான் உபாதி, இந்த உபாதியும் கிடைச்சிச்சு, விஷயமும் கிடைச்சாச்சு. இது ரெண்டு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் யாருனாலதான்? என்னுடைய கர்மத்தை பொறுத்துதான் இறைவன் என்ன பண்றார்? உலகத்தை படைக்கிறார். அவர் விளையாடல, கிரீடாக இறைவன் விளையாடுகிறார். அவர் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் உலகத்தை படைக்கலவர். Total karma plays a very, samashti karma plays a very important role in creating the sisti. சிருஷ்டி ஆவரணும்னா டோட்டல் கர்மா பிளேஸ், சமஷ்டி கர்மால வச்சுதான் அவர் படைக்கிறார். ஐயோ உலகம் அப்பெல்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது, அந்த காலம்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது, இந்த காலம் இப்படி இருக்கு நம்ம கம்பேர் பண்ண தேவையே இல்லை. அந்த காலத்துல இருந்த மக்களுடைய சமஷ்டி புண்ணியம் அப்படி ஒரு உலகம் இருந்தது. இப்ப இருக்கிற மக்களுடைய சமஷ்டி புண்ணியம் பாப்பம் இப்படி ஒரு உலகம் இருக்கு. 10-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப இல்லையே, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப இல்லையே, நம்ம ஜென்ரலா புலம்புறோம். அப்ப அந்த காலம் மாதிரி இப்பெல்லாம் இல்லைங்க. அந்த காலம் மாதிரி இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த, அது ஏன் அப்படி சொல்றோம், ஏன் அப்படி இருக்குது? உண்மையில மாற்றம் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. ஏன் டிஃபரன்ஸ் வருதுன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சமஷ்டி கர்மா பிளேஸ் a very important role in creating that type of world. இப்ப இந்த காலம் இப்படி இருக்குதே, நம்ம தான் காரணம். இந்த காலத்துல இருக்கிற மக்களுடைய டோட்டல் சமஷ்டி கர்மா தான் இப்படி இருக்கிற. நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த காலம் இப்படி இருக்குன்னு, அதற்கு காரணமும் நாம தான். இறைவன் கிடையவே கிடையாது. சோ விஷயம், இந்த உபாதி கிடைச்சதும் என்னுடைய கர்மம் தான் காரணம். அதிர்ஷ்ட பலன், கர்மத்துடைய அதிர்ஷ்ட பலன் தான் காரணம். இந்த உபாதி கிடைச்சது. விஷயங்கள் எனக்கு கிடைக்குது, நீ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றது, எதை சாப்பிட்றோம் எல்லாமே கர்ம பலன். சில நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்கிறாங்க, சில பேர் சாப்பிட்டு கொண்டு கொட்டலாம், சாப்பிடாம கொண்டு கொட்டுறாங்க. எல்லாமே அது கொட்டுறது வில்பவர் ராங்கா யூஸ் பண்ணி சாப்பாடு கொண்டு கொட்டுறாங்க. பட் வேணுங்களும் சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா, பசியார உணவு கிடைக்குதுன்னா நான் செஞ்ச புண்ணியம். ஏன்னா வீடு ஃபுல்லா, டேபிள் ஃபுல்லா விதவிதமா ஐட்டம் இருக்கும், ஆனா என்னாலும் சாப்பிட முடியாது, கஞ்சி குடிச்சு எடுத்து வருவேன். ஏன்? என்னுடைய கர்ம பலன். எல்லாம் இருக்கு டேபிள்ல, ஆனா என்னால எடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சோ அப்ப அவனுடைய இண்டிவிஜுவல் கர்மா பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பணம் இருக்கும், சொத்து இருக்கும், ஆனா எடுத்து எதையோ ஒன்று விரும்பினதை எடுத்து வாயில போட முடியாது. கஞ்சி குடி வச்சிருவாங்க ஓரமா. ஏன்? நான் செஞ்ச அதிர்ஷ்ட பலன். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெண்டு இருக்கிற லோகம் ஆச்சுங்களா? சுக துக்கத்துக்கு. இப்போ இதெல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். அதே ஆப்ஜெக்ட் தான் நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது. நமக்கு துக்கத்தை கொடுக்குற ஆப்ஜெக்ட் இறைவன் தனியா படைக்க வேண்டியதே இல்லை. ஒரு விஷயத்தை படைச்சாவே போதும், அது துக்கத்தை கொடுக்குதுன்னு, சுகத்தை கொடுக்குது. எந்தெந்த ஆப்ஜெக்ட் சுகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. நம்ம கண்ணுக்கு அது தெரிவதில்லை. விஷயம் நீங்க எது போனீங்கனாலும் நம்ம நினைக்கிற சுகம் தான் கொடுக்குதுன்னு.
கூடவே என்ன வரும்? துக்கம். அது அக்கார்டிங் டு மை அனுபவா இட் மே கிவ் துக்கா ஆர் சுகா. அதான் இந்த விஷயங்கள் படைக்கப்பட்டாச்சு. எப்படிப்பட்ட சுக துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் என்னதான் தேவை? சுகம் தான் தேவை. அப்போ எல்லாரும் சுகத்தை தான் விரும்புறோம். அப்போ எல்லாத்துக்கும் என்ன அக்கௌண்ட் இருக்கணும்? எல்லாருமே சுகத்தை விரும்புகிறோம். அப்ப அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தா தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்ப சாஸ்திரம் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லி கொடுக்குது? புண்ணிய கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கும். கர்மகாண்டம் புண்ணிய கர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சுகம் வேணும். சுகம் வேணும்னா புண்ணியம் வேணும். அந்த புண்ணிய கர்மத்தை எப்படி நீ அடையிறது? புண்ணியத்தை எப்படி அக்கௌண்ட்ல சேர்த்திக்கிறது? அதற்குண்டான கர்மம் என்ன? யார் கொடுக்கிறது? இறைவன் புண்ணிய கர்ம ஞானத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி எது? பாப்ப கர்ம ஞானத்தை கொடுக்கிறார். புண்ணிய கர்மத்தை பற்றி அறிவு எதுக்கு கொடுக்கிறாரு? இதையெல்லாம் செஞ்சு நீ புண்ணியத்தை ஏத்திக்கோ இஃப் யூ வாண்ட் சுகா. ஏன் பாப்ப கர்மத்தை பற்றிய ஞானத்தையும் கொடுக்கிறாரு? இதையெல்லாம் செஞ்சிடாத, இதெல்லாம் உனக்கு பாப்பமா வந்துடும் அப்படிங்கிற புண்ணிய கர்ம ஞானத்தையும் கொடுக்கிறாரு. பாப்ப கர்ம ஞானத்தையும் கொடுக்கிறாரு. ஒன்ன செய்யணுங்கிறக்கா கொடுக்கிறாரு. இன்னொன்னு அதிலிருந்து விலக்கிக்கொள், உன்னை அறியாமல் போய் அதை செஞ்சிடாத, உன்னை விலக்கிக்கொள் என்று அவர் ரெண்டையும் கொடுக்கிறார். இப்போ சாஸ்திரத்துல வேற என்ன கர்ம காண்டத்துல என்னென்ன சொல்லியிருக்குது? பகவான் சொல்லுவாரு பகவத்கீதையில, நியம கர்மம், வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. பிரிச்சிடும் கர்ம காண்டத்துல இறைவன் பிரிச்சிருவாரு. அதெல்லாம் நியம, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட். நியம கர்ம, நிஷித கர்ம. நிஷித கர்மனா இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஏன்? இதெல்லாம் செஞ்சினா புண்ணியம் சுகம், அதெல்லாம் செஞ்சீனா பாப்பம் துக்கம். ரெண்டையும் கொடுத்துட்டு சாய்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்டார். சாய்ஸ் வேற கொடுத்துறாரு. உனக்கு வேணுங்கிறத நீ சூஸ் பண்ணி செஞ்சுக்கோ. அதை பற்றி ஞானத்தை கொடுத்துறாரு. இதெல்லாம் செஞ்ச புண்ணியம்னு ஞானம் கொடுக்குறாரு, இதெல்லாம் செஞ்சா பாப்பங்கிற ஞானத்தையும் கொடுத்துறாரு. சாய்ஸ நம்பு கையில விட்டுறாரு. இது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த கர்மத்தை எப்படி செய்யணும், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு பாவனா ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் கர்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய பண்புகள், சத்தயாதேயம், அசத்தயா அதேயம், பியாதேயம், இந்த மாதிரி எப்பண்புகளை நற்பண்புகளை வளர்த்திக் கொள்வது. எது எது நற்பண்புகள், அதை எப்படி வளர்த்திக் கொள்வது, அந்த விஷயமும் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனையும் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இவ்வளவு விஷயங்கள்? அனித்தியம்தான், எல்லாமே அனித்தியம்தான். ஏன் இவ்வளவு விஷயங்கள்னா, மனிதன் பிறக்கும் போதே ஆசையோடு தான் பிறக்கிறான். அப்போ ஆசையோடு பிறக்கிற மனிதனை அந்த ஆசைக்கு உண்டான அந்த ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை அடையணும்னா நீ கர்மத்தை பண்ணு. ஆனா அந்த கர்மத்தை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு, அப்படிதான் டீச்சிங்க. ஏன்னா ஆசைப்படுற மனதில் இருக்கணும். மனதை நீ ஆசைப்படாதே, கம் டு வேதாந்தான்னு சொல்ல முடியாது. அவனால வேதாந்த கிளாஸ் உட்காரவே முடியாது. மனசுல 1000 ஆசைகள். அப்படி இருக்கணும் கொண்டாந்து நீ நித்திய வஸ்து, நீ ஈஸ்வர தத்துவம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எல்லாம் அவனுக்கு தேவைப்படாது. எனக்கு நான் ஆசைப்படுறத முதல்ல நிறைவேற்றி கொடு கடவுளே, அப்புறம் நாங்க வரம்பா. ஸோ அதனால இதுக்கு தான் ஒரு ஐடியா ஒரு சுவாமிஜி சொல்லுவாரு. அதாவது சுகர் கோட்டட் டேப்லெட் வரும், உள்ள பாத்தீங்கன்னா கசக்கும். அதுதான் கசக்குங்கிறத விட அதுதான் உடம்புக்கு தேவை. மனிதனுக்கு அதுதான் மருந்து. உடம்பு வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சுங்க, ஒரு மருந்து போடணும். அப்போ அது உள்ள இருக்கிற மருந்து தான் அவனுக்கு தேவை. ஆனா ஃபேக்டரிக்காரன் என்ன பண்றான், மேல ஒரு சுகர் கோட்டட் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா, நாக்குல போட்டேன்னா ஒரு இனிப்பு, குழந்தைக்கு டேப்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு வாயில போட்டேன் இனிப்பு. இதுதாங்க அந்த சுகர் கோட்டட். அந்த கோட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் கர்மகாண்டம் நான் சொல்ல வரேன். உள்ள இருக்கிற அந்த மருந்து தான் உண்மையில ஞான காண்டம். ஆனா எடுத்தோன்ன அந்த ஞான காண்டத்தை கொடுத்தா எந்த ஜனங்களும் மருந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால இறைவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கோட் வச்சுட்டார், சுகர் கோட்டட். உனக்கு மனசுல ஆசை இருக்கா, வா இதை பண்ணு, புத்திரன் கிடைக்கும், இதை பண்ணு, பையனு கல்யாணம், இதை பண்ணு, கடனிலிருந்து நீ விடுபட்டு விடலாம், இது பண்ணு, இதெல்லாம் இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணினா நீ புண்ணியம் சுகமா இருக்கலாம், இதெல்லாம் பண்ணினா பாப்பம் துக்கமா போயிடுவேன், சோ அங்க போயிடாத, இங்க வான்னு எதை மனிதன் அப்படியே சுகர் கோட்டட் ஈஸ் கர்ம காண்டம். உள்ள இருக்கிற மருந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தேவையே. ஆனா எதுல நம்ம மயங்கிடுறோம், அந்த முன்னால் அந்த சுகர் கோட்டை மேல இருக்கிற சுகர் கோட்டை மட்டும் சப்பி சப்பி சாப்பிட்டு தூக்கி எரிஞ்சிருது. குழந்தைங்க பண்ணு பார்த்துருக்கீங்களா, சுகர் இருக்க வரைக்கும் சப்பிட்டு தூக்கி எரிஞ்சிருது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்,
சுகர் கோட்டட் எதுக்காக கொடுத்துருக்கான்னு தெரியாம தட் இஸ் அல்டிமேட் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் சப்பிட்டு வீசிடுறது. அப்புறம் அடுத்த மாத்திரை எடுத்து சப்பிட்டு வீசுறதுக்கு சமம். ஞான காண்டத்தை விட்டுட்டு கர்ம காண்டத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது எது சமம்? மாத்திரை தான் உள்ள இருக்கிற மருந்து போய் வேலை செய்ய போகுது. ஆனா நான் என்ன பண்றேன், மேல இருக்கிற அந்த சுகரை மட்டும் சப்பிட்டு தூக்கி போட்டுறது. அடுத்த மாத்திரை எடுக்க வேண்டியது சுகர் மட்டும் சப்பிட்டு தூக்கி போட்டு, அப்போ மருந்து உள்ள போய் வேலை செய்யுமா? செய்யாது. அது நோய் நல்லா ஆகுமா? நல்லா ஆகாது. அதே போல கர்மகாண்டத்திலே மூழ்கி இருப்பவர்கள் எதை அறியல, அட உள்ள இருக்கிற மருந்து ஞான காண்டம் அது எனக்கு பல சமயம் பிடிக்காம இருக்கும். ஞான காண்டத்துல வேதாந்த வகுப்புல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது, என்னமோ கிளாஸ் கேட்கலான்னு வந்தங்க, இங்க வந்தாங்க என்னங்க அதை செய்யுங்கிறாங்க இதை செய்யுங்கிறாங்க, ஐயோ நமக்கே காதுக்கு வரும். என்னமோ ஜாலியாக போடு, ஏதோ நல்லது காதுல கேட்டா பரவாயில்ல, அப்படியே ஹாயா டீ குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே கேட்டுட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு லௌகிக விஷயத்துல சுத்திட்டு கொஞ்ச நேரம் வந்தா மனசு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால கிளாஸ் விட்டு எரிச்சு போன இந்திரிய விஷயங்கள் சுத்திட்டு அவங்க நினைக்கிறது அப்படிதான். அதாவது ரெண்டையும் அணுவிக்க நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற விஷயத்தையும் நான் அணுவிக்கணும், வேதாந்த சொல்லி கொடுத்த விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். நான் நடக்காத காரியம். நீங்க உன்னை இழந்துதான் நீங்க வாழ்க்கையிலே பாருங்க, உன்னை அடையணும்னா உன்னை இழந்துதான் நீங்க பெற முடியும். ஆனா இந்த கிளாஸுக்குள்ள வர்றவங்க என்ன நினைக்கிறீங்க, லௌகிக விஷயத்தை நான் என்ஜாய் பண்ணிக்கணும், ஆத்ம ஞானத்தையும் பெறணும். நடக்காத காரியம். உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் படிக்குதுன்னா பாருங்க, வீட்டில் இருந்த சுகத்தை தியாகம் பண்ணி விளையாட்ட தியாகம் பண்ணுனா தான் 1ஆம் கிளாஸே படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே. நீ +2 விட்டுருங்க, அது எவ்வளவு தியாகம் பண்ண தெரியுமா அந்த குழந்தை? அது வரைக்கும் வீட்டில் எப்படி ஜாலியாக ஆடிட்டு இருக்கும். இப்பெல்லாம் எல்கேஜின்னு எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற குழந்தை எவ்வளவு அதெல்லாம் தியாகம் பண்ணி சமணங்கால போட்டு மிஸ் வாய்ப்பே அது விளையாடணும்னு நினைக்கும். அது ஒரு இடத்துல ஒடுங்கி உட்காராத குழந்தைய என்ன கஷ்டப்படுத்தி கொண்டே உட்கார வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்கார், சமணங்கால போட்டு உட்காரு. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த குழந்தை உட்கார்ந்த அந்த தியாகம் பண்ணாதான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை பாஸ் பண்ண முடியும். கிராஸ் ஓவர். அதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட வைக்கிறமே. என்னை பற்றிய வேதாந்தத்தை பற்றிய அறிவை அடையணும்னா தியாகங்கள் பண்றத சந்தோஷமா பண்ண. அந்த வயசுல அந்த குழந்தை அழுதுட்டு ஸ்கூலுக்கு போகுது. ஏன்னா உள்ள போனா அடைச்சு வச்சிருவாங்க, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. அது அழுகுது அர்த்தம். நாம் அழுகலாமாங்க, 40 வயசாகி இப்ப போய் நான் இதெல்லாம் அணிவிக்க முடியல, ஐயோ கிளாஸுக்கு வந்ததுனால இது. அது நிறைய பேர் சொல்றது, நான் கிளாஸுக்கு போறதுனால நான்வெஜ் விட்டுட்டேங்க. ஐயோ நான் கிளாஸுக்கு ஏங்க சாப்பிட்றது இல்லைன்னு டாக்டர் கேட்டா, உடம்பு சரியில்லாதப்ப அவங்க நான்வெஜ் பத்தி பேசிக்க மாட்டாங்க. இவங்களே என்ன ஆரம்பிக்க வேண்டியது அவங்ககிட்ட போய், நான் இந்த இடத்துக்கு நான்வெஜ் விட்டதுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இவங்கள ஆரம்பிக்க போய் ஏங்க நீங்க ஏன்னா அவரே கேட்கற நான்வெஜ் ஏன் விட்டீங்க, நீங்க விட்டீங்களா சாப்பிட்றீங்களா, அவருக்கு என்னங்க வேகுதா என்ன? நாமளே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு நான் சாப்பிட்றது இல்லைங்கிற ஒரு கெத்துல அங்க போய் சொல்ல போய் அவரு அதனாலதான் இதாகுது, அப்ப ஏங்க நீங்க சாப்பிடலீங்க அவங்க கேட்க போய் குடும்பத்தோட போய் நான் மாதிரி கிளாஸுக்கு போறேங்க அதனால நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைங்க. ஏங்க நான் கிளாஸுக்கு வர்றதுனால நான்வெஜ் சாப்பிடாம இல்லைங்க, இன்னொரு உயிரை கொல்லுதல் பாப்பம், அது எனக்கு துக்கத்தை கொடுக்குங்கிற அறிவுல நான் சாப்பிடலன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் உலக மக்களா தெரிஞ்சுக்கிட்டோம். கிளாஸுக்கு, அதாவது கிளாஸுக்கு வராத கூட மோசங்கிற நான் இவங்கெல்லாம் கிளாஸுக்கு வந்துட்டு அப்ப அவங்க கேட்கறவங்க நினைப்பாங்க, ஓ கிளாஸுக்கு போனா சாப்பிட, ஐயோப்பா அந்த கிளாஸ் வேண்டாம், என்னாலேயே நான்வெஜ்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது அதனால எனக்கு அந்த கிளாஸ் வேண்டாம் அப்படி சொல்ல தூண்டி இருந்துச்சுதான் பாப்போம். இதுதான் அறவேக்காடுங்கிறது. எதுக்காக விட்டங்கிறது முதல்ல தெரியும். அப்ப தியாகம். இதுக்கு பேரு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது தியாகமே அல்ல. ஐயோ ஒரு உயிரை கொன்றால் அது பாப்பம், அது எனக்கு துக்கத்தை கொடுக்குங்கிற அறிவுல நம்ம கட் பண்றோம். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, என்னுடைய அக்கௌண்ட்ல பாப்பத்தை சேர்த்திக்காம இருக்கிறதுக்காக நான் கறி சாப்பிட்றத விட்டேன்னா மண்டேல ஏதாவது கிளாஸ் போயிருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தானே விடுறீங்க, வேற எதுக்கு நம்ம விடுறோம்? ஏன் இப்பதானே படிக்கிறோம். பாப்பம் துக்கம், பாப்பம் துக்கம் யார் அணிவிக்கணும்? நான் தான் அணிவிக்கணும். சோ அது முதல்ல யோசனை பண்ணி பாப்பத்தை என்ன பண்றீங்க, குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். அப்பதானே சப்ஜெக்ட் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பொழுதுபோக்காக அப்படியே காஃபி காத்த என்ன பாருங்க, வேதாந்த வகுப்புகள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே 2 நாள் வெளியில் போன, 2 நாள் வாக்கிங் போன, 2 நாள் கிளாஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனா பிரச்சனையை சமுதாயத்துக்குள்ள வர்றது காரணமே சொல்ல வந்தேன். ஆச்சுங்களா? இப்போ எதுக்கு இப்போ கொடுத்துருக்காரு சுகர் கோட்டட் மெடிசன்? கர்மகாண்டம் இஸ் சுகர் to attract you. எதுக்கு? to get into that medicine. உள்ள இருக்கிற மெடிசனுக்கு போறக்கு இறைவன் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. வா கஷ்டப்படுறியா, வா வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கலான்னு. வேறு சுகரை தப்பிட்டு போட்டோம்னா எப்படி மருந்து உள்ள போய் வேலை செய்யும்? சம்சார துக்கம் never ends. உள்ள இருக்கிற மருந்து எது கொடுத்துருக்காரு? ஞானகாண்டம்
சம்சார துக்கத்துல முடிவடைக்கிறதுக்காக தான் அவர் உள்ள கொடுத்துருக்காரு. ஆனா அது எடுத்துடும் அதுல வர முடியாதுங்கிற மென்டாலிட்டி இருக்கிறனால சுகர் கோட் பண்ணி கொடுக்குறாங்க. எடுத்தோன்னா கருப்பா இருந்தா குழந்தைங்க கஷ்டப்பா இருந்தா அந்த குழந்தைங்கனால முழுங்காது துப்பிருங்கிறதுக்காகத்தான் அவர் சுகர் கோட் கொடுக்குறாரு. கர்மகாண்டம்ங்கிறது சுகர் கோட். இட் இஸ் நாட் அ மெடிசின். உள்ள இருக்கிறது தான் சம்சார துக்கத்தை போக்கக்கூடிய மெடிசின். அப்போ என்ன வரணும்? கர்மகாண்டம்ங்கிறது எதுக்கு? எந்த கர்மத்தை பண்ணினால் புண்ணிய பாப்பங்கள் ஒருத்தனை லாக் பண்ணி அவனை அடுத்த பிறவிக்கு கொடுக்குதோ அதே கர்மத்தை கையில் எடுத்து பை சிம்பிளி சேஞ்சிங் த ஆட்டிடியூட், பாவனாவை மாத்தி கர்மத்தை பண்ணி அந்த கரண சுத்தி பெற்று வைராகியத்தை பெற்று எதுக்குள்ள போறான்? ஞான காண்டத்துக்குள்ள என்றாகணும். அதுதான் மருந்து. அதுதான் நமக்கு வேலை செய்யுமே தவிர சுகரு வேலை செய்யாது. டு கெட் அவுட் ஆஃப் சம்சாரம். இத பேசிக்கா புரிஞ்சுக்கணும் உபனிஷத் ஸ்டூடெண்ட். இது இன்ட்ரோடக்ஷன் தான். நாம கைவிலத்துக்கு பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் தான். இது என்னதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா தாற்பயம் பிக்சிங் அப்பதான் நம்ம பண்ணுவோம். எதுக்கு நம்ம படிக்கிறோங்கிறதுல அது பிக்ஸ் பண்ணணும் கோல். அதுக்காக இப்ப அடுத்து என்ன சொன்ன? இப்ப கர்மகாண்டம் முடிச்சுட்டா அதுல இருந்து குவாலிஃபை ஆகி எங்க வரான்? எதுக்கு? பூஜை, புனஸ்காரம், சாண்டிங், கர்மயோகம், உபாசனை எல்லாம் எது கொடுத்திருக்காரு? சுகர் கோட்டட் டு கெட் இன்டு ஞான காண்டம். ஒருத்த குவாலிஃபை ஆயிட்டான். ஓகே, வந்தாச்சு. ஞான காண்டத்துல என்ன இருக்கு? பிரதானம் ஞானம். ஞான காண்டத்துல பிரதானம் ஞானம் தான். பிரதானம் ஆத்ம ஞானம். சோ என்னது? ஒரு நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். சோ கர்மகாண்டத்தின் மூலியமாக அந்த அனுஷ்டானங்களை பண்ணி குவாலிபிகேஷனை பெற்று ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு அவன் வருகிறான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்க கர்மத்தை பண்ணி ஆகணும். ஞானம் மட்டும் கர்மத்தை பற்றிய ஞானம் பலனை கொடுக்காது. இப்போ கணபதி அதர்சீஷம் சான் பண்றது எப்படிங்கிற ஞானம் வச்சுக்கலாம். அதுவே நீ கணபதி அதர்சீஷத்தை நீ கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயம் தான். பூஜைக்கெல்லாம் பண்ணும்போது அது கர்மகாண்டத்துக்கு வந்துடும். அதை பற்றிய எப்படி சான் பண்றங்கிற ஞானம் படிச்சுட்டேன் அப்படிங்கறக்காக புண்ணியத்தை அது கொடுக்காது. யூ ஹாவ் டு சிட் அண்ட் சாண்ட். கர்மத்தை பண்ணினா மட்டும்தான். கர்மத்தை பற்றிய ஞானம் மட்டும் பலனை கொடுக்காது. ஒரு ஹோமம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கணபதி ஹோமம் பண்றது எப்படிங்கிற ஞானம் இருந்தா அதனுடைய பலன் கிடைக்காது. யூ ஹாவ் டு மெனக்கடணும், பிரயத்தனம், முயற்சி செஞ்சு உடலை வருத்தி கர்மத்தை பண்ணினா என்ன கிடைக்கலாம்? பலன் கிடைக்கலாம். ஆனா ஞான காண்டத்துல வெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கர்மா இஸ் நாட் இன்வால்வ். ஜஸ்ட் சமகாலை ஞானத்தை அடையும் போதே பலன் கிடைக்கும். கர்மகாண்டத்துல ஞானம் இருக்கிறனால பலன் வந்துடாது. யூ ஹாவ் டு டூ கர்மா. யோகாசனம் செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஞானம் எனக்கு இருக்கு. பலன் வந்துருமாங்க? வராது. செஞ்சா தெரியும். ஊத்துன்னு ஊத்து அப்படியே ஸ்வெட்டிங் மழை தான். பண்ணுனா பலனை கொடுக்கும். So we have to do to get the result. But ஞான காண்டத்துல அப்படி இல்லை. ஞானம் சமகாலம். ஞானம் இங்க டிஃபரெண்ட் காலம். கர்மத்தை கத்துக்கிறது ஒரு காலம், கர்மத்தை செய்யறது ஒரு காலம், கர்மத்துடைய பலன் இன்னொரு காலம். இப்ப பண்ணணும் உடனே எல்லாம் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சமா. சமகாலே கிடையாது. In different periods of time. First you are getting ஞானம் கர்மத்தை பத்தி, then you are doing, the result will 3 in different times. But இங்க ஞான காண்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா சமகாலே ஞானத்தை அடைதல் பலனை பெறுதல் ரெண்டும் சமகாலே. ஞானத்தை அடைதல் பலனை பெறுதல். ஏங்க நான் 10 வருஷமா படிக்கிறேன், எனக்கு ஒரு பலன் வந்த மாதிரி தெரியலே. ஞானமெல்லாம் இருக்குதுங்க, ஆனா பலன் கிடைச்ச மாதிரி தெரியலையே. இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரல் டவுட். ஞானம் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஆனந்த பிராப்தி துக்க நிவிருத்தி வந்த மாதிரி தெரியலையே. அப்படின்னா நீங்க பெற்றது ஞானம் அல்ல. You are going in the path, but you decide by yourself that I get that ஞானம். You decide by yourself. எப்ப அந்த பலன் கிடைக்கலையோ அப்ப நீங்க பெற்றது என்ன இல்ல, இன்னும் அது போட்டுக்கலாம். ஞானமே இல்லைன்னு சொல்லல, இன்னும் செல்ல வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு அர்த்தம். போக வேண்டிய தூரம் இன்னும் we not yet reached Coimbatore. It's just in front of Coimbatore.
bit we are crossed many Avanasi, Tirupura, we have crossed over, but just before we are standing before, sitting before, standing before, just Coimbatore. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலனை கொடுக்கலன்னா அப்ப எனக்கு பலனே, நான் கோயம்புத்தூரே எங்க கோயம்புத்தூருக்கு முன்னால கருமத்தாம்பட்டி போயாச்சு, எனக்கு பலனே இல்லைங்க, டிராப் அவுட் ஆயிக்கிறேங்க. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் 99 அடி தோண்டியாச்சு கிணறு, இன்னும் ஒரு அடி தண்ணி வந்துடும், இனிமேல் 99க்கு மேல எங்கீங்க போய் கம்முன்னு அவங்களோட போய் லௌகிக விஷயத்த சாவறக்குள்ள அதையே என்ஜாய் பண்றேன், திருசங்க மாட்டேன் அதையும் என்ஜாய் பண்ணாம இங்க வந்து இதுவும் பலன் கிடைக்காம இந்த திருசங்க சொர்க்க மாட்டு இருக்கிறக்கு போய் அங்க போய் விழுந்துறேங்கிறவங்களும் இருக்காங்க. 99 அடி வந்திருப்பாங்க, 100வது அடியில தண்ணி இருந்திருக்கும், அப்படியே டிராப் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா பிராரப்தம், வேற ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது நம்மளால. அவங்க பிராரப்தம் என்ன பண்ணுது, தள்ளி விட்டுரும். அதனாலதான் வேதாந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கர்ம புண்ணியத்தை ஆட் பண்ற கர்மத்தை வாங்க வாங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. ஏன்னா எங்க பிராரப்தம் நம்மளை தள்ளி கொண்டு அங்க விடுன்னு தெரியாது. யாருக்கு பிராரதம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும், குருக்கு தெரியுமா, சாஸ்திரம் தெரியுமா, இல்ல உங்களுக்கு தான் தெரியுமா நாம வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு டிராப் அவுட் ஆகி அங்க போயிடுவேன்னு. ஸோ பிராரப்தத்தில் இருக்கிற பாப்பத்தை குறைக்கிறதுக்கு தான் வேதாந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்ய சொல்றோம், நித்திய பூஜை பண்ணு, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு, சாண்டிங் பண்ணு, பகவத்கீதை சாண்டிங் பண்ணு. ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்க, உங்களை கஷ்டப்படுத்துறதா இங்க நாங்கள் யார் வி சாடிஸ்ட், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிற ஆர் வி சாடிஸ்ட்? நோ, வி ஆர் நாட் சாடிஸ்ட். ஏன்னா எங்க யாரு டிராப் ஆகுன்னு தெரியாது. எதுல அப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கர்ம, இப்ப பகவத்கீதா சாண்டிங் ஆகட்டும், வேதாந்த எந்த சாண்டிங் வேணாலும் எல்லாமே தன்னுடைய சக்தி உண்டு. அப்ப பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டிராப் அவுட் என்ன ஆகும், நிஷ்காமமா பண்ணும்போது கண்டிப்பா டிராப் அவுட் ஆக மாட்டோம், காப்பாற்றிக்குவோம் நம்மள நாமளே. உங்களை நீங்களே தான் காப்பாற்றி ஆகணும், வேற யாரும் வந்து நம்மளுக்கு இந்த பாதையில் காப்பாற்ற முடியாது. இப்ப 10 ரூபா பணம் இல்லைன்னா யாராவது போய் கேட்டு வாங்கிடலாம். பட் இதுல டிராப் அவுட் ஆகுறது 100% சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு தான், நான் தான், நானே தான். ஸோ நான் தான் என்ன பண்ணி ஆகணும், காப்பாற்றி ஆகணும். அதுக்கு பாருங்க நம்ம நம்மளை அந்த ஃபீல்டு இருந்து அந்த பாதையிலிருந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்றான்னு பாக்குறோமோ வந்து நிற்கும் பாருங்க தடைகள். பப்பா நம்ம அதை எதிர்த்து தான் போராடணும். நாம எதுக்கு பிளான் பண்ணிப்போம், ஐயோ இந்த பாதையில் நமக்கு தடைகள் வரக்கூடாது, நம்ம எப்படியாவது கிராஸ் ஓவர் பண்ணிடணும், நாம ஒரு புண்ணிய காரியத்தை ஆட் பண்றோமா. நீங்க பாருங்க அந்த புண்ணிய காரியத்தை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் இந்த பாதையில போயிடலான்னு பண்ற பாருங்க, அந்த புண்ணிய காரியம் நடைபெறுவதற்கு கூட என் பாவ விடாது. பல பிராரப்தம், அதுக்கு பேரு பலம். பிராரப்தம் எப்படி, சாதாரண பிராரப்தம் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடிடலாம், இது பல பிராரப்தம். நம்மள புண்ணிய கர்மத்தை ஆட் பண்ற கூட விடாதவங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து உலகம் இல்லைங்க, ஆத்தியாத்மிக காரணம். அவங்களே வேண்டாம்னு ஒதுக்குவாங்க. இது புண்ணிய காரியம் வாங்க நல்லது நாம சொல்லுவோம், அதெல்லாம் வேண்டாம். வீட்டுல எந்த பிரச்சனையும் ஆதி பௌதிகமோ ஆதி தெய்வீகமோ ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. அவங்களுக்கு அவங்களே ஆத்தியாத்மிகமா நான் வந்து அதுலதான் புலியில தான் போய் விடுவேன், நீங்க எல்லாம் காப்பாத்தாதீங்கன்னு போய் புழு விழுக வேண்டியது, அதையும் பார்க்கிறோம். சோ அதுக்குதான் சொல்றது. அதுக்கே நாங்களே என்ன சொல்றோம், அது குரு சிரத்தமம். என்ன குரு சொல்றாரோ அதை வந்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கஷ்டமோ நஷ்டமோ செஞ்சிடணும். ஏன்னா அந்த அவர் சொல்றது ஒன்னொன்னு இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான், மாஃபியா லேடியில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் அவர் ஒன்னொன்னு சொல்லுவாரு. ஆனா எப்படித்தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். கொட்டையும் குத்தும் கொட்டையும் ஏதோ ஒண்ணு பண்ணும். ஆனா புடிச்சுக்கணும் அவர் என்ன சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணி அந்த மாஃபியா லேடியை கடந்தாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சோ இதெல்லாம் பண்ண வச்சா தான் அவங்களால கடக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும். இறைவன் முருகனோ விநாயகரை வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யோசனை நீங்க எந்த விநாயகரா வந்து கனல் வந்து இந்த தேவதைகள் நீங்க கேட்கறது கொடுப்பாங்க, அவ்வளவுதான். குருங்கிறது அவங்கள விட உயர்வு. ஏன் இதெல்லாம் செஞ்சினா தான் மாஃபியா லேடியை துரத்த முடியும். விநாயகர் வந்து மாஃபியா லேடியை துரத்துறதுக்கு ஐடியா கொடுக்க முடியாது. முருகர் வந்து மாஃபியா லேடியை துரத்துறதுக்கு ஐடியா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க படைக்கப்பட்டது அந்த மாதிரி. நான் லோன்லாம் சொல்ல, அவங்களுடைய அருள் இருந்தா தான் நீங்க மாஃபியா லேடியை துரத்த முடியும். ஆனா குருங்கிற ஒரு சொல்லணும் வாய் திறந்து. ஏன் சொல் அப்போ எப்படித்தான் இருக்க கேட்கும்போது, பகவத்கீதை தியானம் சேன் பண்ணிட்டியா, இது வேற வேலை இல்லை, இதை வேற தினம் ஒண்ணு படிங்கிறாங்க. இங்க அவளுக்கு இருக்கிற கல்யாண முகூர்த்தம் 4 முகூர்த்தம் 5 முகூர்த்தத்துக்கு போக வேண்டியிருக்கு. இதுல வேற பகவத்கீதை படிக்கிறாங்க, என்ன திடீர்னு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை எழுதி கொடுங்குறாங்க. இதை பண்றதா அதை பண்றதா, கிளாஸ் வேற ரெகுலர் கிளாஸ் வேற நோட்ஸ் எடுங்கிறாங்க, அதுக்கு வேற கொஸ்டின் ஆன்சர் போடுங்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தா அது யூடியூப்ல அது வாட்டுக்கு என்னமோ காசி பஞ்சகம் வருது, அது வாட்டுக்கு என்னமோ வருது. நாங்க அதை கேட்கறதா இதை கேட்கறதா இதை எழுதுறதா இதை படிக்கிறதா தோணுதா? அப்படிதான் தோணும். ஆனா
தம்மு யாரு கட்டுறாங்களோ அவ்வளவுதான். அது மாஃபியா ரெடி தோட்டு நம்ம பாதியில வந்துடணும். புரியுதுங்களா? ஏன்னா இது நெகட்டிவா போக கூடாதுங்கிற எதுக்காக சொல்லணும், we are not sadist. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறங்கிறது கிடையாது. இதை தாண்டி வந்ததுனாலதான் என்னது ஞானத்தை அடைஞ்சிட்டு நீங்க நினைப்பீங்க. பலன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் ஞானத்தை அடையலீனா அதுக்கு காரணம் பாப்பம். சோ அதை நாம துரத்துறதுக்கு உண்டான வழிய செஞ்சு ஆகணும். புரிஞ்சு? அதுக்கு தான் கர்ம காண்டம். இறைவன் கொடுத்துட்டுதான் எங்க வந்தாரு, ஞான காண்டத்துக்கே வராரு. அடுத்தது இப்ப வேதாந்தத்தினுடைய அத ஞான காண்டத்தில் வேதாந்தம், அது பேரு வேதாந்தம் சொல்றோம். அது எதை கொடுக்குது, ஜீவ பிரம்ம சம்பந்த ஞானம். சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, ஜீவ பிரம்ம ரெண்டுக்குள்ள சம்பந்தத்தை பற்றிய ஞானம். ஜீவன்னா யார், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் நான். நான்கிற சொல்லுக்கு நாம என்னென்ன மீனிங் எடுத்து, இப்ப ஆப்பிள் அப்படின்னா ஒரு பொருள் வருது, ஆரஞ்சு அப்படின்னா ஒரு பொருள் வருது. நான் அப்படின்னு எத்தனை வருது, நிறைய வரும். சில சமயத்துக்கு நான் கண்ணை போய் நான், அந்த நான் இஸ் ஈக்குவல் டு கண்ணு, காது, மூக்கு, வாயு, அனுபவங்கள், மனதில் இருக்கிற சுகம், துக்கம், புத்தியில் இருக்கிற அறிவு, அறியாமை எல்லாமே என்னது, they are not synonyms. அப்ப அதெல்லாம் என்னது, நான் அல்லாத. நான்கிற சொல்லுக்கு, அந்த பொருளுக்கு, அதுக்குண்டான சொல்லுக்குண்டான பொருளை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், மெனி நான். மெனி நான் என்னங்க, நான் தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ்ல மெனி, தமிழ்ல நான். மெனி நான், நிறைய நான் இருக்கு. அப்ப எதாவது குழப்பம் இருக்கு. சோ இறைவன் அந்த வேதாந்தம் என்ன பண்ணுது, எது நீ அல்லன்னு முதல்ல சொல்லி கொடுக்கும். ந இதி, கண் நீ அல்ல. ஏன் நான் கண் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அப்ப அது கண் நீ அல்ல, காது நீ நேத்தி 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 நேத்தி. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி முதல்ல என்ன சொல்லி கொடுக்கும், நீ முதல்ல ஆல்ரெடி எதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறியோ அதையெல்லாம் நெகேட் பண்ணி ஆகணும். எடுத்தொன்னையே அகம் பிரம்மாஸ்மி சொல்லி கொடுக்க முடியாது. we are polluted already with some non, many non. சோ அந்த பொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கிளியர் பண்ணி இதுதான் நீன்னு முதல்ல சொல்லி கொடுக்கும். அது நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா சைத்தன்ய சொரூபக, இந்த உடலில் இருந்து அசங்கக ஆத்மஸ்வரூபம், சைத்தன்ய சொரூபம் தான் நீ. இந்த உடல் நீ அல்ல, இந்த உடலில் வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம் தான் நீ. மனம் நீ அல்ல, புத்தி நீ அல்ல, கண் நீ அல்ல, சரீரம் நீ அல்ல, இந்திரியங்கள் நீ அல்லன்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் யாருதான் அப்படின்னு கேட்கும் போது இந்த மனதில் வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம் தான் நீ அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இருந்தா பத்துமா, அது மட்டும் பத்தாது. இது பாதிதான். ஜீவ சொன்ன என்ன சொன்ன, பிரம்ம சம்பந்த ஞானம் வேணும். இப்ப நான் சொன்னது ஃபுல்லா என்ன, ஜீவ பற்றிய ஞானம். அடுத்து எங்க போகணும், பிரம்ம. அதுக்கப்புறம் எங்க போகணும், சம்பந்த, அதை பற்றிய ஞானம். அப்ப ஜீவனை பத்தி சொல்லிட்டு அடுத்து எங்க வரணும், ஈஸ்வரன், ஜெகத் கிரியேஷன், உலகத்தை கண் கூட பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதுல நம்ம என்ன புத்தி வச்சிருக்கோம், சத்தியத்துவ புத்தி வச்சிருக்கிறோம். இந்த உலகம் நிலையானது, நான் தான் வந்துட்டு போற டிக்கெட்டு, அப்படி ஒரு புத்தி நமக்குள்ள இருக்குது. சோ என்ன ஆகணும், அது ஜெகத்துக்கு மித்யா, அது நிலையற்றது. அந்த ஆத்ம தத்துவம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுதான் நிலையானதுன்னு தெரிஞ்சு இந்த உடலும் இந்த உலகமும் மித்யா. அதனுடைய ரியாலிட்டி என்ன, இல்லைன்னு சொல்ல முடியாது, அசத்தும் கிடையாது, துச்சம்ங்கிறது கிடையாது, இருப்பதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இப்ப ஜெகன் மித்யா ஃபர்ஸ்ட், அகம் ஆத்மாங்கிற ஒரு ஞானம், சத்தியம் ஃபர்ஸ்ட் ஞானம். ரெண்டாவது என்னது, இது உலகம் மித்யா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம். அந்த பதில் ஆத்ம தத்துவத்தை புரிய வச்சு அதுதான் பிரம்ம தத்துவம்னு புரிய வச்சு அதுதான் சத்தியம்னு புரிய வச்சு அடுத்த ஸ்டெப் எங்க போகணும், ஜெகன் மித்யா. ஆத்மா சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இருப்பதை போல் ஒரு தோற்றம் தான் இருக்கிறது. இதுக்கு என்னென்ன மெத்தடாலஜி, டீச்சிங் டெக்னாலஜி, பஞ்சகோ, இதெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஆர் ஃபுல்லி லாஜிக், நோ பிலீஃப் ஹியர். இங்கெல்லாம் நம்பிக்கைங்கிறது ஏதும் கிடையாது. கண்ணை மூடி நம்பின எதையும் சொல்ல, எவ்ரிதிங் இஸ் யுக்தியை யூஸ் பண்ணி, லாஜிக்கை யூஸ் பண்ணி, காரண காரிய விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம், பஞ்சகோஷ விவேகம், இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஜெகன் மித்யா, ஆத்ம சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யான்னு புரியறதுக்கு இத்தனை டெக்னாலஜி அது யூஸ் பண்ணும். அப்ப நான் என்ன புரிய கடைசியா, நான் ஒரு சாட்சி.
சொரூபம் அகம். இந்த உடல் நான் அல்ல. அந்த மனதில் வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம் சைத்தன்ய சொரூபம் சத்தியம். திரிகாலை அப்பியது திஷ்டது. எனக்கு இறப்பு என்பது கிடையாது. ந ஜாயத்தேனே மிரியத்தேனாவா கதாச்சித். நான் எனக்கு 6 விதமான ஷட் விகாரங்களும் என் உடம்புக்கு கிடையாது. என் மனதுக்கு உண்டு விகாரங்கள், புத்திக்கு விகாரங்கள் உண்டு, சரீரத்துக்கு விகாரங்கள் உண்டு. ஆனா ஆத்ம தத்துவமான எனக்கு எந்த விகாரமும் கிடையாது. அவிகாரி, எந்த மாற்றத்தையும் அடையாதவள். அசங்கக, மனதில் இருக்கிற பிரச்சனையினால நான் தொடப்படாதவள். புத்தியில் இருக்கிற பிரச்சனைகளால அது தர்மங்கள் வச்சுக்குவோம். மனதினுடைய தர்மம் என்ன? சோகம், சந்தோஷம், விருப்பு, வெறுப்பு, காமம், இதெல்லாம் மனதினுடைய தர்மம். அதனால நான் தொடப்படாதவள். புத்தி, அறிவு, அறியாமை, அதனால நான் தொடப்படாதவள். மனதினாலே, புத்தினாலே, சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள், எத்தனை ஆரோக்கிய குறைபாடு, அங்க குறைபாடு, எதனாலையும் நான் தொடப்படாதவள். அந்த ஆத்மா ஏக்கஹா, பிரம்ம தத்துவம் அங்க புரியணும். அந்த ஆத்மா ஏக்கஹா, அது வெளிப்படுகிற உபாதி சரீரங்கள் நிறைய இருக்குது. ஆனா அது ஒன்று ஏக்கஹா பிரம்ம. அந்த பிரம்மம் அகம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் எங்க வரணும்? இது கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாஃபியா இருக்காங்க பார்த்தீங்களா, மித்யா, அதுதான் புரிந்து கொள்வது கஷ்டம். கஷ்டம் மீன்ஸ் குவாலிஃபிகேஷன் அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுக்கிறதுக்கு விட என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்ம படித்தோம்? சாதன சதுர்த்திய சம்பத்தி, விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்தி, அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? அது அதிகமா தேவைப்படுற இடம் எது தெரியுங்களா? ஜெகன் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறது தான். இதுக்கு அதிக தேவை. ஏன்னா இது ஒரு இறைவனை பற்றி நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை, 4 விஷயம் கேட்டு வச்சிருப்போம், ஒரு சத்தா இருக்கும், கடவுள் மேல ஒரு பக்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பக்தினால ஈஸியா இதை பிடிச்சிடலாம். அகம் பிரம்மாஸ்மி ஞானம். எதனால? பக்தி உள்ள இருக்கும். இருந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லவில்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு உள்ள ஊடுருவி நமக்குள்ள அது இருக்கிறதுனால ஜெகன் மித்யா, அது ஆத்மாங்கிற வரைக்கும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற வரைக்கும் புரிஞ்ச பலன் கிடைச்சிருக்காது. புரிதல் ஈஸின்னு சொல்ல வரேன். ஏன்னா ஜெகன் மித்யானா தான் நீங்க பலனை அனுபவிக்க முடியும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால பலனை அனுபவிக்க முடியாது. மோட்ச பலன், ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி, மனப்பிராப்தி, பூர்ணத்துவத்தை, மன நிறைவு, டோட்டல் மன நிறைவு, டோட்டல் ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியாது பை ஜஸ்ட் கெட்டிங் அகம் பிரம்மாஸ்மி விஞ்ஞானம். அதனாலதான் சொன்னேன், ஞானம் இருக்கு ஆனா எனக்கு அது பலன் இல்லைன்னா நீங்க இன்னும் ஞானத்தை கம்ப்ளீட் பண்ணலின்னு அர்த்தம்னு சொன்னேன். அப்ப என்ன இருக்கணும்? ஜெகன் மித்யா. அப்பதான் நம்மளுக்கு என்ன புரியும்? மோட்சம், ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி. ஆனா அதுதான் சொல்றது, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம பெரிய கிரேட் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதுக்கு தேவைப்படுற குவாலிஃபிகேஷனை விட, அதுல அந்த ஞானத்தில் பெற்ற ஞானத்தில் நிக்கிற குவாலிஃபிகேஷனை விட ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதிகமான குவாலிஃபிகேஷன் வருது. ஜெகன் மித்யா புரியாத வரைக்கும் நம்மளால மோட்ச பலனை அனுபவிக்க முடியாது. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஜெகன் மித்யா. அப்போ மித்யாங்கிற கான்செப்ட் இதை விட கஷ்டம். பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்சுக்கிறத விட ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா, அதை பத்தின அறிவு நமக்கு கொஞ்சம், அது பக்திங்கிற இதுல நம்ம அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஆனா மித்யான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி, அவ்வளவு பக்தினால மட்டும் மித்யாவை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பாருங்க, என்னன்னா மித்யா ஏன் புரியறது கடை திடீர்னு ஒரே நாள்ல புரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கும் போது பாருங்க, மித்யா மட்டும் எடுத்துக்க, இதெல்லாம் விட்டுருங்க. அகம் பிரம்மாஸ்மி, ஈஷாவாஸ்மி, இதற்கும் சர்வம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப எங்க பட்டு வரோம்? மித்யா. அதனாலதான் ஒரு வாரத்துல 3 நாள் ஏன் உபனிஷத் கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மிக்காக இல்ல, ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு தான் 3 மணி நேரம் ஒரு வாரத்துல என்ன பண்ண வைக்கிறோம்? நம்மள நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்திக்கிறோம். இப்ப நீங்க 3 நாள் உபனிஷத் கிளாஸ் கேட்கறது கஷ்டங்கிறீங்க, எடுக்கிறவங்களுக்கு என்ன ஈஸின்னு நினைக்கிறீங்களா? அதே தான் எங்களுக்கு. ஆனா இந்த இடத்துல இதை பண்ணினா மட்டும்தான் அந்த கிராஸ் ஓவர் பண்ணி வர முடியும். அப்ப அதிக நேரம் நம்ம சிந்திக்கணும். அப்போ மித்யா ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை பத்தி எடுத்துட்டோம்னா, இப்போ ரியாலிட்டி ஆஃப் மித்யான் என்ன? ரியாலிட்டி ஆஃப் ஜெகத், ஜெகத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதுதான் மித்யாங்கிறது. அது எந்த ரியாலிட்டிக்கு வருது? மித்யா. ஏன்னா நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? உலகம் சத்தியம். ஏன்
திருஷ்டத்வாத் நாம என்னங்கிறோம் சத்தியங்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? திருஷ்டத்வாத் ஜடங்குது. நாம என்ன சொல்றோம்? கண்ணுல பார்த்தேன் அதனால சத்தியம் புடிச்சு வச்சிருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? கண்ணுல பாத்துட்டியா அதனாலேயே அது என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது. குவைட் கான்ட்ரடிக்ஷன். இந்த மித்யா புரிஞ்சு குவைட் கான்ட்ரடிக்ஷன். இவ்வளவு நாள் என்ன பண்ணி வச்சிருந்தீங்க? காதால கேட்டேன் அது உண்மை, கண்ணுல பார்த்தேன். கோர்ட்ல போனாலும் ஐ விட்னஸ்க்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, அது கொடுக்குற இதுதான் அதிகமாக பலன் பேரு. கண்ணால பார்த்தேன் சத்தியம், காதால கேட்டேன், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கமா? சாஸ்திர கூப்பிட்டு சொல்றீங்க வா கண்ணுல பாத்துட்டியா? திருஷ்டத்வாத் நீ சொல்ற சத்தியம், நான் சொல்றேன் இறைவன் சொல்றது திருஷ்டத்வாத் அஜ்ஜானா. நீ பார்த்ததுனாலேயே அது என்ன கிடையாது, சத்தியம் கிடையாதுங்க. நீ கேட்டதுனாலேயே அது என்ன கிடையாதுங்குது, சத்தியம் கிடையாதுங்க. நீ கேட்டதுனாலேயே அது சத்தியம் கிடையாது, நீ பார்த்ததுனாலேயே சத்தியம் கிடையாது. அப்படின்னா பெரிய கன்ஃபியூஷனா இருக்குது. அப்படின்னா ஆப்ஜெக்ட் நீங்க கேட்கறது பார்க்கறது எல்லாமே என்னது? அறிபடு பொருள். அறிபடு பொருளாக எது இருக்குது? இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் சாஸ்திரம் சொல்றது சப்ஜெக்ட் இஸ் சத்தியம், ஆப்ஜெக்ட் அனைத்துமே என்னது? ரியாலிட்டி. எங்க வருது? மித்யா. அதுக்கு அடிக்கடி மித்யா புரிஞ்சுக்கிறது என்ன கொடுக்கும்? காட்டன் சாரி இருக்கிறது நம்ம யூஸ் பண்றோமே. கபோர்ட்ல என்கிட்ட 2 சாரி இருக்குங்க, காட்டன் சாரி 2 இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க சாரிங்கிறீங்க, நான் சொல்றேன் வெறும் காட்டன் நூல் தான் அங்க இருக்குங்கிறேன். எப்படி நெகேட் பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களே. அப்ப சாரிங்கிற என்ன ஆயிடுச்சு? நெகேட்டட். சாரி அங்கதாங்க பத்திரமா மடிச்சு வச்சு அப்படியே அயன் பண்ணி கஞ்சி ஓட்டுது, அப்படியே அங்கதான் இருக்குது. ஞானேன சாரி இஸ் நெகேட்டட் பை காட்டன் த்ரெட். த்ரெட் வந்து அந்த புத்தி அங்க போன எங்க புத்தி? இப்ப சாரிங்கிற புத்தி இப்ப எங்க போயிருச்சு? காட்டன்கிற புத்திக்கு போன காரணம்ங்கிறதுல புத்தி போன காரணத்தை நீங்க பார்த்தோன்ன காரியம் என்ன ஆயிடுச்சுங்க? நெகேட்டட். பாதித்தம். நெகேட்டட். ஈவன் தோ கண்ணுக்கு முன்னால சாரி தெரியுது, ஆனா சாரி இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நெகேட் பண்ணும்போது அந்த சாரிங்கிறது வாச்சாரம்பணம். இட் இஸ் மித்யா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தட் சாரி வேர்ட் இஸ் மித்யா. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது. போய் காட்டன் சாரி எடுத்துட்டு வான்னு தான் நம்ம சொல்ல முடியும், தவிர நூலை எடுத்துக்கொண்டு வானா புரியாது. நூலை எங்க? ஆனா எடுத்துட்டு வர நூல் தான், நீங்க வேர் பண்றது நூல் தான். ஆனா நான் நூலை கட்டிட்டு வந்தேன், நூலை போய் எடுத்துட்டு வா. நம்ம பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி எல்லாரும் நம்மள கொஞ்சம் லூசுன்னு வச்சிருக்காங்களா? நீங்க இப்படி வேற பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நூலை எடுத்துக்கொண்டு வா, நூலை நான் கட்டியிருக்கிறேன், இந்த நூல் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிச்சு கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நாம தான் அந்த பேர் வாங்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் ஒளிவுபடுத்திடுவாங்க. ஸோ அது வியாபகாரிக்க விஷயத்தில் அது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஞானேன சாரி இஸ் நெகேட்டட் பை நூல். அப்ப எங்க போயிடுச்சது? ரியாலிட்டி ஆஃப் சாரிங்கிற வேர்டுனுடைய ரியாலிட்டியா சொன்னுங்க. இட்ஸ் நெகேட்டட், இட்ஸ் நாட் தேட். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. எது மாதிரி? முயலுக்கு கொம்பு இருக்கு, முயல் கொம்பை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா அது துச்சம், அது உலகத்திலே கிடையாது, முயலுக்கு கொம்பே கிடையாது. அந்த மாதிரி சாரிங்கிறது இல்லாத ஒன்று அல்ல, அப்படின்னாங்க இருக்கிறதும் அல்ல, நியூ ரியாலிட்டி. இத புரிஞ்சுக்காதனாலதான் துவைதமே வந்திருக்கு. துவைத பிலாசபி பிகாஸ் ஆஃப் நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். என்னது? மித்யாங்கிற சப்ஜெக்ட் அவனால திங்க் பண்ணி ஓஞ்சு போய் தான் துவைதத்துல போய் விழுந்துட்டாங்க. இதுக்கு கஷ்டம், நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம். நான் வேறு இறைவன் வேறு, எங்களுக்கு ஈஸி. மித்யாங்கிற புரியுறது இல்லை. ஸோ ட்ரை பண்றோம். என்னென்ன சாரிங்கிறது என்ன ஆயிடுச்சு? இப்போ கண்ணுக்கு முன்னாலே சாரி இருக்குது, ஆனா ஞானேன சாரி இஸ் நெகேட்டட். இப்ப என்ன மட்டும்தான் இருக்குன்னு சொல்றோம்? நூல் இருக்கிறது. நீங்க மறுபடியும் நூல் எடுத்து விசாரம் பண்ணுங்க. அந்த நூல் மேட் அப் ஆஃப் காட்டன். அப்ப காட்டன் தான் இருக்குது, அப்ப நூலுங்கிறது என்ன ஆயிடுச்சு? நெகேட்டட். காட்டன் மட்டும்தான் இங்க இருக்குது. அப்ப அது இருக்குது. எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் கோஸ் ஃப்ரம் சாரி இருக்கிறது டு நூல் இருக்கிறது, தென் கோ டு காட்டன். அதுக்கப்புறம் அதை காட்டனை பிச்சிங்கன்னா நூல் இலைகள், அதை கொண்டு மைக்ரோஸ்கோப் வச்சிங்கன்னா ஆட்டம், அது அணு இருக்கிறது. அப்ப அணுவை நான் வேர் பண்ணிருக்கேன்னா சொல்ல முடியும்? அணுவை நான் வேர் பண்ணியிருக்காங்க சொன்ன டோட்டல் முட்டால் முடிவு பண்ணிடுவாங்க. அணுவை உண்மையில் நான் வேர் பண்ணிருக்கிறது அணுதான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அணுவை நான் வேர் பண்ணிருக்கிறேன் நான் சொல்ல முடியாது. ஐ வேரிங் சாரி. பட் அதுல எந்த அளவுக்கு அந்த சாரிங்கிற வேர்டு, காட்டன்கிற வேர்டு, நூல்ங்கிற வேர்டு நாம ரூபா, அப்புறம் காட்டன் த்ரெட் ஆகட்டும், ஆட்டம் ஆகட்டும். இப்ப ஆட்டம் உடைச்சால் உள்ள என்ன ஆயிடுச்சு? நத்திங், ஸ்பார்க் ஆஃப் எனர்ஜிங்கிறாங்க, தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லை. அப்போ என்னது?
இதுக்கு பேரு தான் தோற்றத்திற்கு மட்டும்தான் பெண் இருக்குதே. சரி, அதனால அது மித்தியானா இப்ப நாம ஒன்ன மித்தியான்னு பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம். காட்டன் சாரி சாஸ்திரம் என்ன சொல்லுது? உலகமே நீ பாக்குற எந்த கண்ணுலின்னு ஒரு பொருளை பார்த்துட்டீங்கன்னா அது என்னதுதான் மித்தியான்றோம். நீ எதை கண்ண பாக்குற காதுல கேட்கறதுனாலே அது என்ன ஆயிருது? இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்டுக்கு அது தெரியுதுன்னா அது அறிபடு பொருள். சப்ஜெக்ட் ஒருத்து வேற, அவன் அறிகிறான், அது அறிபடு பொருள். சோ மித்தியாங்கிறது நிலையற்ற ஜகத்து. ஃபர்ஸ்ட் எப்படித்தான் புரியும் மித்தியான்னு சொல்லி கொடுக்கும்போது? ஃபர்ஸ்ட் என்ன புரியும்? நிலையற்றது அனித்தியம்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம் மித்தியா புரியாதுங்க. உலகம் அனித்தியம்னு புரியும். அதாவது அது சாரமற்றது, தனக்குன்னு சொந்தமான இருப்பு இல்லாதது, சாரம் அற்றது அப்படிங்கிறது புரியறது செகண்ட் ஸ்டெப். அப்போ அது சாரமற்றது, உண்மையில இருப்பு இல்லாதது அப்படிங்கும் போது அது எனக்கு துக்கத்தை கொடுக்க முடியாதுன்னு புரியும். யாரு சொல்ல வேண்டாம். எப்ப அனித்தியம்ங்கிறது உங்களுக்குள்ள விவேகம் நல்லா வந்துருச்சோ, அது சாரமற்றதுன்னு ஒரு விவேகம் அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சோ, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களே உள்ள போயிருங்க. அது குருல தேவையில்லை, நாமளே எங்க போயிருவோம்? இது எப்படி எனக்கு துக்கத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இது செல்ஃப்ல ரெகனைஸ் பண்ணுவோம். இவ்வளவு அனித்தியமா இருக்கிறது, அப்ப நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு புரியும். சத்தியத்துவத்தை புத்தி கொடுத்து வச்சிருக்க. உண்மையில் அதெல்லாம் சத்தியம் கிடையாது, இருப்பதை போல் இருக்கிற ஒரு தோற்றம். தமிழ்ல தோற்றம், மேனிஃபெஸ்டேஷன், தட்ஸ் ஆல். நத்திங் இஸ் சத்தியம். அப்போ துக்கத்தை அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன ஆகும்? அது துக்கத்தை கொடுக்கிற சக்தியும் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் இல்லைன்னு ஒரு நாள் புரியுது பாத்தீங்களா? அப்பதான் அது வைராகியம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்னால எனக்கு சுகத்தையும் கொடுக்க முடியாது, துக்கத்தையும் கொடுக்க முடியாது. அது ஒரு மித்தியா. அப்படி போகும்போதா நமக்கு ஒரு புத்தி வரும். அந்த புத்திக்கு பேரு உதாசீனவத்து. அந்த புத்திக்கு பேரு உதாசீனம். தமிழ்ல சொல்ல அதேதான். உதாசீனமா இருக்கான்னு சொல்லணும்ல, கேர்லெஸ்ஸா இருக்கு. நம்ம உதாசீனமா இருக்கிறான்னு தமிழ் சொல்ல பாத்தீங்களா? அந்த புத்தி டுவர்ட்ஸ் வேர்ல்டு வரணும். இந்த 4 ஸ்டெப் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா அந்த உதாசீன புத்தி தானா வரணும். இது நீங்களே நான் உதாசீனா கற்பனை பண்ணிக்கிறேங்க அப்படி முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க, எஃபர்ட்ல போடாதீங்க, தானா வருது. எங்க பண்ணிருக்கணும் நீங்க விசாரம்? எங்கதான் நீங்க உங்க கவனம் முச்சூடு எதில் இருக்கணும்? இந்த உலகம் நிலையற்றது, நிலையற்றது அனித்திய புத்தி தான் எங்க கொண்டாந்து கொடுக்கும்? வைராகியத்தை கொண்டாந்து கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எதனால எனக்கு சுகத்தையும் கொடுக்க முடியாது, துக்கத்தையும் கொடுக்க முடியாதுங்கிறது புரியும் போதுதான் வைராகியமே வரும். அந்த வைராகியம் வந்ததுக்கு பிறகுதான் உதாசீன புத்தி வரும். அது ஒரு பெருசா அன்னைக்கு நேற்று கௌசல்யா எழுத பாத்தீங்களா, அது கரெக்டான அர்த்தம். அதாவது இது வரைக்கும் நான் எதை பிடிச்சி வச்சிருந்தனோ அதுல இருந்து நான் விலகுவேன். விலகிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எதை போய் பிடிக்கிறேன். தட்ஸ் ஆல். இது வரைக்கும் எதையோ நான் பிடிச்சி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, சத்தியம் சத்தியம், அதுல இருந்து நீங்க விடு. அது போய் இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க. இது ஒரு பொருள், இதை நீ இவ்வளவு நாள் இப்படி பிடிச்சி வச்சிருந்திருக்கீங்க. என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்படியே விரல்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமா தளரும். இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் இந்த வேதாந்தா. தளர்ந்து அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும். கை இந்த நீங்க பிடிச்சி வச்சிருந்த பொருள் இங்க தான் இருக்கும். நீங்க போய் பிடிச்சி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே தளர்வு வரும். மனம் தளர்ந்து தளர்ந்து அப்படியே இதெல்லாம் டைம் டேக்கிங் ப்ராசஸ், மந்த் டேக்கிங், இயர் டேக்கிங், இப்படி இங்கிறதுல ஒரு நிமிட்ல நடந்துருது. நம்ம இப்படி விடுறதுங்கிறது இட் வில் டேக் 5 years for some students, 10 years for some students, 2 years for some students, depending upon the பிராரப்தா. அதை விட்டு அப்படி வெளியில வர்றீங்களா? இது பிடிச்சிருந்ததை விட்டு வெளியில வரும்போது டக்குன்னு போய் என்ன பண்ணும்? இது இன்னொன்னு போய் பிடிச்சிடும். எதை போய் பிடிக்கும்? இதுல இருந்து விட்டுதுன்னா சத்தியத்தை போய் பிடிச்சிடும். அப்ப விடுற போதுதான் என்ன புரியும்? ஏன் விடுறீங்க? ஏன் லூசனப் ஆகுது? எதை போய் பிடிச்சிங்களோ அது எப்படி லூசனப் ஆகுது? மித்தியத்துவ புத்தி, அனித்திய புத்தி. இதனால ஒண்ணு லாய்க்கு. ஏன் பிடிச்சிங்க? இதுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி, இது எனக்கு இதை கொடுக்கும், அதை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆட்டை கொடுக்கும், மாட்டை கொடுக்கும், போய் பிடிச்சிட்டோம். விசாரம் பண்ண 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 ஐயோ தப்பா புடிச்சிட்ட மாட்டிருக்கே அப்படிங்கிற அறிவு வரும்போது நீங்களே விடுவீங்க. எவ்ரிதிங் ஷுட் பி டன் பை யுவர் செல்ஃப் ஒன்லி. நீங்களே அப்படியே விட 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 அது தள்ளி போகாது. அது பொருளோடவே தான் வாழுவோம், உறவுகளோடவே தான் வாழுவோம், அது அங்கேயே தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்? அழகா அதுல இருந்து என்னைய பிரிச்சுக்கிறது. இதுக்கு பேர் அன்பு இல்லாம இல்ல, பற்றை விடுதல். ஏன்? இது எனக்கு பாதுகாப்புணர்வை கொடுக்கும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாமே பிடிச்சோம். அப்புறம் சாஸ்திர விசாரம் பண்ண 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 அது பிடிச்சது விட்டுருவீங்க. விட்டோன்ன எங்க போய் பிடிக்க? அடுத்தது சத்தியத்தை போய் பிடிச்சோம். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இது உங்களோட தான் இருக்கும், ஜகத்து உங்களோட தான் இருக்கும், நீங்க உலகத்தோட தான் இருப்பீங்க. ஆனா புத்தி
சத்தியத்துவ புத்தி எங்க இருந்தது? உலகத்தில் இருந்த சத்தியத்துவ புத்தி எடுத்து அது மித்தியானு. அப்ப மித்தியாங்கிறது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் விடும். இதை சத்தியம்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிட்டே தான் இருக்கும். சோ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் இது மித்யா, இது மித்யா, இது மித்யா, இது மித்யா, அனித்யம் 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 சொல்ல சொல்லதான் அது அப்படியே அத விவேகம். வெளியில் விட்டுட்டீங்கன்னா அது பேர் என்ன? வைராகியம். வைராகியம் வந்ததுன்னா அடுத்த செகண்ட் எங்கதான் போய் பிடிப்போம்? சத்தியம். ஏன் இங்க என்ன தெரியுது? இங்க ஒரு பொருள் அவருக்கு தெரியுது, அது கண்ணுக்கு, அதனால கண்ணுக்கு தெரியாத போய் பிடிக்கிற. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத விஷயம், ஆனா பிடிச்சிரும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனா விட்டுருவோம். சோ விட்டுட்டு அங்க போய் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு மோட்சம். அந்த செகண்ட் நமக்கு என்னது? துக்கத்துக்குரிய யூ கேனாட் கிவ் துக்கா சுகா டு மீ. நான் சத்தியம், நீ மித்யா. சோ ஜெகன் மித்யாங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் மோக்ஷா. நம்ம நினைக்கிற அகம் பிரம்மாஸ்மி ஞானம் ஞானம் ஞானம், எஸ் இல்லைன்னு சொல்ல, அது ஞானம் தான். ஆனா இந்த ஜெகன் மித்யாங்கிறது புரிஞ்சுக்கிறது இட் இன்வால்வ்ஸ் மெனி ஸ்டெப்ஸ். நம்ம எங்க இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்போம்? உலகம் நிலையற்றதுன்னு தான் புரியும், அனித்தியம் தான் புரியும். மித்யாவை போய் பிடிக்கிறதுக்கு நான் ஸ்டெப் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அனித்தியம்னு புரியும். அதை நீங்க திருப்பி கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சாரமே இல்லை, அது ஒரு சுச்சுப்பின்னு புரியும். அசாரம் அப்படிங்கிறது புரியறது இட்ஸ் நாட் மை கோல். நான் போய் தேவையில்லாம் அதை பிடிச்சிட்டு இருக்கிறேன், அது எனக்கு என்ன ஆத்துல ஓடிட்டு இருக்கிற மரக்கட்டையை பிடிச்சிட்டு நான் நம்பி ஓடிட்டு இருக்கிற மாதிரி தோணு ஒரு உணர்வு. எது? அதே ஓடுது, அதை போய் பிடிச்சி நான் எங்க போய் தப்பிக்க முடியலங்கிற அறிவு வரும். அப்ப ஆத்துல நீங்களும் போறீங்க, ஒரு மரக்கட்டை வருது, நீங்க மரக்கட்டை பிடிக்கிறீங்க. அப்ப என்ன அடிச்சீங்க? கொஞ்சம் 2 நிமிஷம் என்ன முடிஞ்சிடும்? ஐயோ இது ஓடுற மரக்கட்டை பிடிச்சா இது உடனே என்ன பண்ணுவோம்? கரை நோக்கி எங்காவது ஆடாத அசையாத ஏதாவது கிடைக்குமான்னு தொலைறோம். பாத்தீங்களா? தொலைவியா என்ன பிடிச்சிருவோம்? அசையாத பிடிச்சிட்டோம்னா இந்த மரக்கட்டை பிடிச்சிட்டு இருக்குமா என்ன? பிகினிங்ல பிடிச்சிருப்போம், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அதுதான் நம்மளை காப்பாத்துமோ நினைச்சுக்கிட்டு பிடிச்சிருப்போம். தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது கற்பனை பண்ணி பாருங்க, பிடிச்சிருப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சுட்டு இது ஓடுது நானும் ஓடுறேன்னா சாஸ்திரம் பண்ற வேலை. சாஸ்திரத்துல வந்துட்டீங்கன்னா பிடிச்சிட்டீங்க, சாஸ்திரத்துல வந்தாச்சு. அப்ப என்ன சொல்ல சாஸ்திரம்? ஏய் நீ பிடிச்சிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது, நீ அதுக்குனாலே ஓடுற, ஒடியா ஒடியா அப்படிங்கும் போது எதை தேடு? மனம். நிலையான மரம் ஏதாவது இருக்குதா? டக்குன்னு போய் என்ன பண்ணிடுவோம்? அப்ப அந்த பிடிச்ச கட்டை என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவோம். இதுக்கு கஷ்டமெல்லாம் தேவை. வைராக்கியத்தை பெறுதெல்லாம் கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. விடுறது ஏங்க, ஓடிட்டு இருக்கிற கட்டை விடுறது எங்க வைராக்கியம் வேணும்? ஐயோ இதை பிடிச்சா நமக்கு ஆயுசு ஓச்சு, அவ்வளவுதான், அடுத்து நீ பெரிய வாட்டர் ஃபால் வருது, நீ உளுந்தினா முடிஞ்சேன்னு கரையில் இருக்கிற கத்துனானா டக்குன்னு இதை விட்டுட்டு எதை பிடிப்போம்? அவன் சொல்றான் பாரு, இங்க இருக்கு பாரு ஒரு மரம், அத குரு, இந்த மரத்தை பிடி, இந்த மரத்தை. அப்ப டக்குன்னு அதை பிடிச்சிட்டோம்னா மோக்ஷம். we will not go into the water flow of samsara. வாட்டர் ஃப்ளோங்கிறது சம்சாரா. நெக்ஸ்ட் பர்த்ங்கிறது ஃபால். உளுந்தோம்னா அடுத்த ஃபால் பூடாய் புல்லாய் பூடாய் மனிதராய் பறவையாய் பல்வேறு விருட்சமாய் பாம்பாய். அதுல இருந்து என்ன பண்ணிக்கிறோம்? நம்மள நாம காப்பாத்தி ஷோ. இதுதான் அது. அப்ப என்ன புரியும்? துக்க சொரூபம்ங்கிறது 3ஆவது ஸ்டெப். மித்யாவுக்கு வரக்கு இத்தனை ஸ்டெப் தாண்டி வரணும். அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. மெயினா அது சந்தோஷம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. எதை போய் பிடிச்சாலும் அது துக்கத்தை கொடுக்குது. அப்படிங்கும்போது பணமா சொத்தோ எல்லாமே நமக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லைன்னு புரியறதுக்கு பேர் தாங்க அதை விட்டு வர்ற பார்த்தீங்களா, அது வைராக்கியம். வைராக்கியம் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டோர் என்னது? மித்யாங்கிறது புரிஞ்சு. மித்யாதான் புரியும். நீங்க ஆத்ம ஞானத்தோட கண்டாக்ட் பண்ணிக்காதீங்க. அது வைராக்கியம் வர்றதுங்கிறது மித்யாத்துவத்தான ஜெகத்து கொடுக்கறது தான் வைராக்கியம். அது வந்துருச்சுன்னா சொன்ன பாத்தீங்களா, அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கோ அண்ட் கேட்ச் சத்தியம். மனம் எதை போய் பிடிச்சுக்கோம்? சத்தியத்தை போய் பிடிச்சுக்கோம். தட்ஸ் ஆல் மோக்ஷம். ஆனா இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அதை போய் பிடிக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கமா இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி ஞானம் எனக்கு தெரியுதுங்க, ஆனா என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எதுல ஒர்க் பண்ணணும்? குவாலிஃபிகேஷனை வளர்த்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கர்மயோகம், பஞ்சமகா யக்னங்கள் தான் நமக்கு குவாலிஃபிகேஷனை கொடுக்கக்கூடியது. நீங்க போய் தமம் அப்படி போய் பிராக்டிஸ் பண்ண முடியாது, ஷமா அப்படி போய் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆச்சுங்களா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? கர்மம். சுகர் கோட்டட் டேப்லெட், யூ ஹாவ் டு யூஸ் த சுகர். ஏன் சுகர் வேண்டாங்கிறீங்க? யூஸ் த சுகர், யூ ஸ்வாலோ. அது கூட உள்ள என்ன போகும்? மருந்து உள்ள போயிடும். அந்த மருந்து தான் ஔஷதம், பரம ஔஷதம். To get ஔஷதம் means medicine, to get out of samsara. ஆனா எதிரி இருந்துடக்கூடாது. சுகர் என்ன கீட்டே கொண்டிருக்கூடாது, கீட்டு தூக்கி வேற போட்டுறது. You cannot get out of samsara. This is the main concept. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.